in a medium, the refractive index of the medium is. A light wave has frequency of 4 multiplied 10 power 14 Hz and a wavelength of 5 multiplied 10 power minus 7 meter in a medium. The refractive index of the medium. So இந்த frequency wavelength கொடுத்திருக்காங்க. அந்த particular medium refractive index என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So கொடுத்திருக்கக்கூடிய டேட். So given frequency யும் wavelength இங்க எழுதி இருக்கோம். Velocity of the particular medium அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த வேவ் உடைய frequency multiply wavelength ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படினு சொன்னா அந்த particular மீடியத்துல அந்த வேவ் என்ன velocityல போகுது அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ இங்க velocity நம்ம கண்டுபிடிச்சிட்டு அத refractive index ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படி சொன்னா refractive index வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சோ இங்க frequency-யும் wavelength நமக்கு ஏற்கனவே தெரியும். சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி சொன்னா சோ frequency and wavelength ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு velocity என்ன கிடைச்சிருக்கு அப்படி சொன்னா 2 multiply 10 power 8 meter 7 power minus 1 அப்படினு கிடைச்சிருக்கு. So இந்த வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா refractive index of the medium கண்டுபிடிக்கலாம். So refractive index க்கு ஃபார்முலா velocity of light by velocity of particular medium. So இங்க velocity of particular medium நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So அத அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So velocity of light 3 × 10 power 8 velocity நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா mu equal to 1.5. So refractive index of the medium is equal to 1.5. So இது class lab க்கு எப்போதுமே 1.5 வரும். அதே போல உங்களுக்கு வாட்டர் மீடியமா இருந்துச்சு அப்படினா அதோட refractive index 1.33. அத நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா 4/3 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். refractive index of the air நமக்கு ஏற்கனவே தெரியும். air or vacuum 1. சரியா? Thank you.